ராமுவும் ராமுவின் அப்பாவும். ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஒரு தையற்காரர் இருந்தார். அந்த தையற்காரருக்கு ராமுன்னு என்ற ஒரு 9 வயசு சின்ன பையன்தான். ராமு தன் மற்ற நண்பர்களை விட உருவத்தில் சிறியவனாக இருப்பதால் பள்ளிக்கூடத்தில் மற்ற நண்பர்கள் கிண்டல் செய்வதை எண்ணி மனம் வருந்தினான். அதனால் பள்ளிக்கூடம் போகாமல் அப்பாவின் கடைக்கு சென்றான். அப்பா துணிகளை தைப்பதை பார்த்து கொண்டிருந்த ராமு, தையற்காரர் ஒரு புது துணியை எடுத்து பளபளக்கும் கத்திரிக்கோல்களால் துண்டுகளாக வெட்டினார். பின்னர் கத்திரிக்கோலை காலருகே போட்டுவிட்டு துணியை தைக்கலானார். துணியை தைத்து முடித்ததும் சிறிய ஊசியை எடுத்து தனது தலையில் இருந்த தொப்பியில் குத்தி பத்திரப்படுத்தினார். இதை பார்த்து கொண்டிருந்த ராமு, அப்பா, கத்திரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது. அதை அலட்சியமாக காலடியில் போடுகிறீர்கள். ஊசி சிறியது, மலிவானது. ஆனால் அதை தலையில் பாதுகாக்கிறீர்களே, அது ஏன் என்று கேட்டான். நீ சொல்வது உண்மைதான் என்றார் தையற்காரர். கத்திரிக்கோல் அழகாகவும் மதிப்புள்ளதாகவும் இருந்தாலும் அதன் செயல் வெட்டுவது, அதாவது பிரிப்பது. ஆனால் ஊசி சிறியதாகவும் மலிவானதாகவும் இருந்தாலும் அதன் செயல் சேர்ப்பது. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல. இதை கேட்ட ராமு தான் குள்ளமாக இருப்பதை எண்ணி வருந்தாமல், இனி நல்ல செயல்களை உடையவனாக, அனைவரும் பாராட்டக்கூடியவனாக வாழ வேண்டும் என்று எண்ணினான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி, நீதிமொழிகள். ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயலை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது, அவர் உருவத்தை வைத்து அல்ல.